ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்குமே வந்து யார் வேணாலும் வந்து இங்கே வந்து தங்கிடலாம். இது ஃபுட்டு, அக்கமடேஷன் எல்லாமே வந்து 100% வந்து ஃப்ரீ தான். இதில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 வேளை சாப்பாடு, அதுக்கடுத்து உடை, படுக்க வசதி, அப்புறம் நிறைய ஃபெசிலிட்டியோடு இந்த இடத்துல அமைச்சிருக்காங்க. இது வந்து 3 வாரத்திலிருந்து 3 வருஷம் வரைக்குமே நம்ம வந்து இங்கே தங்கிக்கிறதுக்கான ஃபெசிலிட்டி அமைச்சு கொடுத்துருக்காரு. இது எங்கேயுமே கிடைக்காது. ஒரு ஹாஸ்டல்லே இருந்தால் கூட நம்மளோட வருமானம் இருந்தால் தான் அதில் கண்டினியூவே பண்ண முடியும். பட் 3 வருஷன்றது ஐயா கொடுத்துருக்குற அந்த ரொம்ப லாங்காக கொடுத்துருக்காரு. ஏன்னா அந்த 3 வருஷம் வரைக்கும் தான் எங்களை வந்து நாங்கள் மேன்மைப்படுத்திக்க முடியும். படிக்கணும்னா படிக்க முடியும். வேலைக்கு போகிறது இருந்தால் வேலை வந்து ஈஸியாக கிடச்சிடாது. அதில் எவ்வளோ ஸ்ட்ரகிள் இருக்குது. அது எப்படியுமே கொஞ்சம் நாள் ஆகும். அதுலேருந்து போய் அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆகி அதுலேருந்து சம்பாதிச்சு ஒரு வீடு எடுத்து போகிற அளவுக்கு ஒரு 3 வருஷம் கொடுத்துருக்காருன்னா அதனோட வலி வேதனையை அவர் புரிஞ்சிருக்காரு. அதனால தான் இன்னைக்கு இந்த அரணோட அமைப்பில் இந்த ஃபெசிலிட்டி எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காரு. கலைஞர் ஐயாவுக்கு அடுத்ததாக வந்து அவங்களுடைய மகனார் ஸ்டாலின் ஐயா, முதலமைச்சர் ஸ்டாலின் ஐயா, அவங்களும் வந்து ஐயா இருக்கும்போது பார்க்கும்போது அவர் விட்ட இடத்த இவர் பிடிச்ச மாதிரி எங்களுக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா எங்களுக்கு இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஓய்வூதியம் கொடுக்குறாங்க, காலேஜில் படிக்கிறதுக்கு இடம் கொடுக்குறாங்க. வரக்கூடிய திருநங்கைகள், இளம் திருநங்கைகள் வீட்டை விட்டு புறக்கணித்தாலும் அவங்க வந்து வெளியில் எங்கேயும் தங்காமல் கொள்ளாமல் இருந்து அவங்க கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்கு அறன்னு சொல்லி அரணா எங்களுக்கு வந்து ஒரு இல்லத்தை அமைச்சு கொடுத்துருக்காங்க. ரொம்ப சந்தோஷம். இது திருநங்கைகளுக்கு மட்டும் கிடையாது, திருநங்கைகள், திருநம்பிகள் மற்றும் இடைப்பாலினத்தர் மக்களுக்கான நலன் அரணா இதை அமைச்சு கொடுத்துருக்காங்க.